விதிமுறைப்படி தொழில் நிறுவனங்கள் கடைகளின் பெயர் பலகை தமிழில் பெரிதாக வைக்க வேண்டும். அதற்கு அடுத்த அளவில் ஆங்கிலத்திலும் அதற்கும் குறைந்த அளவில் விருப்பமுள்ள பிற மொழிகளை வைக்க வேண்டும் என்பது விதிமுறையாகும். இதனை பெரும்பாலானவர்கள் பின்பற்றாமல் தமிழ் எழுத்துக்களை சிறியதாகவும் ஆங்கிலம், இந்தி போன்ற மொழிகளை பெரிதாக எழுதியுள்ள பலகைகள் சென்னையில் பல பகுதிகளில் காணப்படுகிறது. கடைகளின் பெயர் பலகையில் தமிழ் எழுத்துக்கள் சிறிய அளவில் போடப்பட்டும் பிற மொழிகளில் பெரிதாகவும் வைக்கப்பட்டு இருப்பது குறித்து மும்பையில் உள்ள இந்திய சில்லறை வர்த்தகங்கள் சங்கம் உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடுத்தனர். சென்னை மாநகராட்சியில் 70,000 கடைகள் உரிமம் பெற்று செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் பாரிமுனை, சவுகார்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகை இல்லாமல் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து மே 30ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடைகள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் கடைக்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட வணிக சின்னங்களின் அடிப்படையில் பெயர் பலகைகள் அமைக்கப்பட வேண்டும். அவற்றை மாற்றும் பட்சத்தில் அது வாடிக்கையாளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். அரசு உத்தரவை அமல்படுத்த தயாராக உள்ள போதும் நிதி உள்ளிட்ட காரணங்களால் உடனடியாக அவற்றை மாற்ற இயலாது. எனவே பெயர் பலகைகளை மாற்ற கூடுதல் கால அவகாசம் வழங்க கோரி சென்னை மாநகராட்சி தமிழக அரசுக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் பெயர் பலகைகளை மாற்றுவதற்கு கூடுதல் செலவு ஏற்படும் என்று வாதிட்டார். இதையடுத்து மனுதாரர் சங்கத்தின் கோரிக்கை மனுவை 4 வாரங்களில் பரிசீலிக்கும்படி சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை கடும் நடவடிக்கை ஏதும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மே 30ஆம் தேதிக்குள் கடைகளின் பெயர் பலகைகளை தமிழில் வைக்க வேண்டும். தமிழ் பெயருக்கு கீழ் ஆங்கிலத்தில் பெயர் வைத்துக் கொள்ளலாம். தவறினால் ரூபாய் 2000 அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விருதுநகரில் அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள் அவற்றின் பெயர் பலகையை தமிழில் அமைப்பதை உறுதி செய்யும் மாவட்ட குழு கூட்டம் நடந்தது. மாவட்டத்தில் உள்ள வர்த்தக சங்க பிரதிநிதிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள், பட்டாசு, தீப்பெட்டி ஆலை உரிமையாளர்கள் சங்கம், சிறு குறு தொழில்கள் சங்கம் பிரதிநிதிகள் உறுப்பினர்களாக கொண்ட மாவட்ட குழு கூட்டம் கலெக்டர் ஜெயசீலன் தலைமையில் நடந்தது. அதில் மாநகராட்சி, நகராட்சி கமிஷனர்கள், பிடிஓக்கள், பேரூராட்சி செயல் அலுவலர்கள், தொழிற்சாலை உரிமையாளர்கள், வர்த்தக சங்கங்களுடன் கூட்டம் நடத்தி தமிழில் பெயர் பலகை அமைப்பது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். வர்த்தகர், தொழிற்சாலை உரிமையாளர், உணவு நிறுவன உரிமையாளர் சங்கங்கள் தங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு தமிழில் பெயர் பலகை அமைப்பது தொடர்பாக எடுத்துரைத்து மே 15க்குள் அனைத்து நிறுவனங்களிலும் 100% தமிழில் பெயர் பலகைகள் அமைக்க அறிவுறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் தமிழில் பெயர் பலகை அமைக்காத நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்றும் இந்த அபராதமானது ரூபாய் 50லிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஜெயசீலன் கூறியுள்ளார். முதலில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் உத்தரவு சரியானது என்று சமூக ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்.